ராம்குமார் வணக்கம். புத்தாண்டை முன்னிட்டு பொதுமக்கள் தங்களுடைய குடும்பத்தினருடன் பெசன்ட் நகர் கடற்கரையில் அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்முடைய ஒளிப்பதிவாளர் அருணாச்சலம் காண்பிக்கக்கூடிய அந்த நேரலை காட்சிகளை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். குறிப்பாக இந்த பெசன்ட் நகர் கடற்கரையை பொறுத்த வரைக்குமே ஏற்கனவே பல பாதுகாப்பு அம்சங்கள் செய்யப்பட்டிருக்கிறது. புத்தாண்டை முன்னிட்டு அவர்கள் மகிழ்வுடன் இந்த ஆண்டை வரவேற்கக்கூடிய விதமாக தற்பொழுது அவர்கள் கடற்கரையில் தங்களுடைய குடும்பத்தினரோடு வந்து மகிழ்ந்து கடற்கரையில் இறங்கி விளையாடி இந்த குழந்தைகளோடு அவர்கள் பரிமாறிக்கொள்ளக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இதே நேரத்தில் காவல்துறை சார்பாக பல்வேறு ஏற்பாடுகள் தொடர்ச்சியாக செய்யப்பட்டிருக்கிறது. இங்கு கட்டங்கள், அதாவது கம்புகள் வைத்து கட்டங்கள் கட்டப்பட்டு அதற்கான பாதுகாப்பு முன்னேற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. நம்மிடையே ஒரு ஃபேமிலி இருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்கலாம். இந்த புத்தாண்டு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அதுவும் பெசன்ட் நகர் பீச் வந்தது ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. ஃபேமிலியோட வந்து நாங்கள் நியூ இயர் வந்து ரொம்ப ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ணுறோம். அண்ட் எங்கேருந்து வந்திருக்கீங்க? நாங்கள் செங்கல்பட்டுலேருந்து வரோம். ஒவ்வொரு வருஷமும் நியூ இயர் எப்படி போகும்? இந்த வருஷம் நியூ இயர் எப்படி இருந்தது? ஒவ்வொரு வருஷமும் மோஸ்ட்லி வீட்டிலேயே தான் ஸ்பெண்ட் பண்ணுவோம். இந்த டைம் நாங்கள் எல்லோரும் வந்து பீச்சில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினச்சி வந்தோம். ஸோ என்ஜாய் பண்ணுறோம். எப்பயும் வித்தியாசமாக இருக்கும், இப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ ரெசல்யூஷன் அந்த மாதிரிலாம் எடுப்பீங்களா? அந்த மாதிரிலாம் எடுக்கிற ஐடியா இருக்கா? அது எடுத்தால் மெயின்டைன் பண்ணணும், எப்படியும் பண்ண மாட்டோம், படிக்கணும். அது ஒரு ஃபஸ்ட் ரெசல்யூஷன். அந்த மாதிரி ஐடியா ஏதாவது இருக்கா? இந்த தடவை கொஞ்சம் டயட் மெயின்டைன் பண்ணணுன்னு இருக்கேன். பீச்சுக்கு வந்திருக்கீங்க, ஏற்பாடுகள்லாம் எப்படி இருக்கு? பீச்சுக்கு வந்து எல்லாமே நல்லா இருக்குது, ஜாலியாக இருக்குது. ஸோ வர வழியெல்லாம் ஃபுல்லாக அந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டு, போலீஸ் செக்யூரிட்டிலாம் எல்லாமே நல்லா இருக்குது, நல்லா அமைச்சிருக்கு. இந்த நியூ இயர் எப்படி இருந்ததுன்னு அவங்கள்ட்ட நம்ம கேட்கும் பொழுது மிக சிறப்பாக இருந்ததா சொல்லியிருக்காங்க. உனக்கு எப்படி இருந்தது நியூ இயர்? ஹாப்பி நியூ இயர் சொல்றியா? ஹாப்பி நியூ இயர். எப்படி இருந்துச்சு நியூ இயர்? கடல் நல்லா இருக்கு. பீச் பாத்தியா? எப்படி இருக்கு பீச்? நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? விளையாண்டியா? என்ன விளையாண்ட? மண்ணு விளையாண்டா. சாப்பிட்டியா? என்ன சாப்பிட்ட? ஊர்க்கே. அப்படியா? இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் தங்களுடைய இந்த புத்தாண்டை வரவேற்கும் விதமாக அவர்கள் செங்கல்பட்டிலிருந்தும் பல்வேறு இடங்கள், சென்னையை ஒட்டி இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களில் இருந்து வந்து அவர்கள் நேரடியாக இங்கு அவர்கள் தங்களுடைய இந்த புத்தாண்டை வரவேற்கும் விதமாக குடும்பத்தோடு அவர்கள் பேசி மகிழக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக பல்வேறு மாவட்டங்களிலிருந்து பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் வந்திருக்கிறார்கள். அவர்களையும் பார்க்கும் பொழுது ஒரு மகிழ்ச்சியான ஒரு புத்தாண்டை அவர்கள் வரவேற்றிருக்கக்கூடிய அந்த விதத்தை நம்மால் பார்க்க முடிகிறது. நேற்று இரவிலிருந்தே பொதுமக்கள் தங்களுடைய அந்த புத்தாண்டை கொண்டாடக்கூடிய 2025 விட்டு 2026 வரவேற்கும் விதமாக அவர்கள் தொடர்ச்சியாக தங்களுடைய இல்லங்களில் வழிபாடாக இருக்கட்டும், கோயில்களுக்கு செல்வது, அதே போல கடற்கரைகளுக்கு வருவது இயல்பான ஒன்று. அதே மாதிரி தான் தற்பொழுது வந்திருக்கிறார்கள். ஒரு சிலர் கடந்த வருடங்கள் செல்லவில்லை, இந்த வருடம் நாங்கள் சென்றிருக்கிறோம் என்று கூறியிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக பெசன்ட் நகர் கடற்கரையை பொறுத்த வரைக்குமே 500க்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் இருப்பதாக தகவலெல்லாம் வெளியாகி இருந்தது. அதே நேரத்தில் இங்கு இருக்கக்கூடிய அங்கு கட்டங்கள்லாம் கட்டியிருக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. என்றால் கடற்கரைக்கு செல்லக்கூடிய பொதுமக்கள் பாதுகாப்பான வகையில் இந்த புத்தாண்டை கொண்டாட வேண்டும் என்பதற்காக தமிழக அரசாக இருக்கட்டும் அல்லது சென்னை மாநகர காவல் ஆணையராக இருக்கட்டும் பல்வேறு உத்தரவுகளை அவர்கள் தொடர்ச்சியாக பிறப்பித்திருந்தார்கள். இங்கு இருக்கக்கூடிய அந்த மூங்கில் கட்டைகளால் தடுப்புகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த தடுப்புகளை தாண்டி அவர்கள் வரக்கூடாது என்பதுதான் ஒரு இயல்பாக இருந்தாலும் புத்தாண்டை நல்லவிதமாக கொண்டாட வேண்டும் என்பது அனைவரது கோரிக்கையாக இருக்கிறது. அதற்கான நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக காவல்துறையினர் எடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக கடலில் இறங்கக்கூடியவர்கள் கண்காணிக்கக்கூடிய அந்த பணிகளும் என்பது நடைபெறுகிறது. குடும்பத்தினரோடு இங்கு வந்து மணல் வீடுகளை கட்டியாகட்டும் அவர்கள் கூறும்பொழுது கூட சொன்னார்கள், எங்களுடைய பழைய நினைவுகளுக்கு நாங்கள் செல்வது போல இருந்ததாகவும் அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். இப்படியாக தொடர்ச்சியாக வந்து இந்த புத்தாண்டை வரவேற்கும் விதமாக குதூகலமாக அவர்கள் கொண்டாடக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. ராம்குமார். ராஜேஷ், பெசன்ட் நகரில் பொதுமக்களினுடைய இந்த புத்தாண்டு கொண்டாட்டம் குறித்தான தகவலை பதிவிட்டமைக்கு மிக்க நன்றி.